ஹாய் வெல்கம் டு மை சேனல். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா 821. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிற நாட்கள், அதாவது இன்னிலேருந்தே கவுண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 74 டேஸ் தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் தொடர்ந்து படிங்க. இந்த வீடியோவில் இந்த 70 டேஸ் பிளான், அதாவது எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்களும் இதே மாதிரி செல்ஃபாக ஸ்டடி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தமிழ் சொல்லிடுறாங்க. அது 30 டேஸ் 20 டேஸ் 20 டேஸ் அப்படின்ட்டு நான் 3ஆக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 30 டேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணணும். சிலபஸ் கவர் பண்ணுறது நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் போகிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை எதனா அகாடமி புக்கு வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களாலும் ஓகே. 20 டேஸ் பார்த்தீங்கன்னா இலக்கணம் மட்டும் எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா இலக்கணத்தில் மட்டும் 85 மார்க் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதனால் இலக்கணத்தை மட்டும் எழுத்து, அதாவது இலக்கணத்துடைய 5 வகை இருக்கும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து போங்க. அதாவது நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னாக்கா அப்படியே பக்கம் பக்கமாக எழுதணும் அப்படி கிடையாதுங்க. ஷார்ட்டாக நீங்கள் எழுதிக்கோங்க. நானும் எழுதியிருக்கிற நோட்ஸை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வர வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்த லாஸ்ட்டு ஒரு 20 டேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டு போடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன்னா அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இனிமேல்லாம் நோட்ஸ் எடுக்கக்கூடாது. எடுக்கிறீங்க அப்படின்னாலும் 30 டேஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஓகேங்களா? புதுசாக நோட்ஸ் எடுக்கிறவங்க 30 டேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுற மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 20 டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நோட் ரெடி பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. 20 டேஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 25 கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் எடுத்துக்கோங்க. ஒரு அதாவது 25 கொஷின் 20 கொஷின் பேப்பர் போடலாம்னு நினைக்கிறேன். 20 கொஷின் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஷின் பேப்பர் எடுத்து ஒரு 25 கொஷின் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் படிக்கணும். அந்த ஜியாகிரஃபி சயின்ஸ் மட்டும் 5 டேஸ்ன்னு வச்சுக்கோங்க. மற்ற எல்லா யூனிட்டுக்குமே 10 டேஸ் அப்படின்ட்டு ஒதுக்கிடுங்க. அதாவது ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாடம், அதாவது ஒரு யூனிட் இன்னொரு யூனிட்டு கூட சம்மந்தப்பட்ட யூனிட்டாக இருக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஐஎன்எம் வந்து ஃபுல்லாக தெரியணும். ஐஎன்எம்னா என்னது? எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு? ஓகேங்களா? எப்படி நம்மளுடைய பாலிட்டி அப்படின்றது ஒரே நாளில் உருவானது கிடையாது. பாலிட்டி உருவாகிறதுக்கான காரணமானவங்களாம் யார்? மிதவாதிகள், தீவிரவாதிகள் பற்றி எல்லாமே நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஐஎன்எம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாலிட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு படிக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூனிட் பார்த்தீங்கன்னா தொடர்புடையது. ஒன்று ஐஎன்எம், அடுத்தது பாலிட்டி, அடுத்து எக்கனாமிக். இது 3மே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக, அதாவது தொடர்புடையதாக இருக்கிற சப்ஜெக்ட். அதனால் பார்த்தீங்கன்னா இது 3த்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற அந்த ஒரு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வருஷம் ஒரு கொஷின் வந்துடுது. அதனால் சிந்து சமவெளி நாகரிகத்தை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. புத்தர்கள், முகலாயர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நிறைய பேர் கிளாஸ் போட்டிருப்பாங்க, ஒரு 1/2 hour கிளாஸ், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தாங்க நீங்களும் படிக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 6 hours படிக்கணும். ஓகேங்களா? அப்படி படித்தா மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேகன்சியும் ரொம்ப கம்மி. எவ்வளவோ பேர் பார்த்திங்கன்னா போன வருஷத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. போன குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சதில் இருந்தோ இல்லை குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணி அவங்களால வந்து போஸ்டிங் போக முடியாதவங்க இவ்வளோ பேர்லாம் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நம்ம போட்டி கொடுத்து போகணும் அப்படின்னாக்கா குறைஞ்சது 6 மணி நேரம் படிக்கணும். 2 மணி நேரம் படிக்கிறேன், 3 மணி நேரம் படிக்கிறேன் அதெல்லாம் சொன்னீங்கன்னா மார்க் போடலாம். எவ்வளோ தெரியுமா வாங்கலாம்? ஒரு 130, ஒரு 140 எடுக்கலாம். அதுக்கு மேலே போகிற ஒவ்வொரு மார்க்கும் தான் நம்மளுடைய வேலையை பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கும். ஓகேங்களா? இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு எண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு 4 அட்டம்ப்ட் 5 அட்டம்ப்ட் கொடுக்கறதுக்கு ஏஜ் இருக்கலாம். நீங்கள் ஒரு வேளை இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஏஜ்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ நீங்கள் எப்படி படிப்பீங்க? இந்த வருஷம் நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்ட்டு நம்ம அந்த ஒரு பயத்தில் படிப்போம் இல்லைங்களா? அந்த பயத்தை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய கடைசி வயசு. இந்த வயசை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த வாட்டி என்னால் குரூப் 2 எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சி படிங்க. முடிஞ்ச அளவுக்கு இயர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா எழுந்து படிங்க. இயர்லி மார்னிங் எழுந்து படிக்கிற அந்த ஸ்டடி டைம் பார்த்தீங்கன்னா 1 டேயில் நீங்கள் எவ்வளோ நேரம் படித்தாலும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் காலையில் ஒரு 10 மணி நேரம் படிச்சிங்கன்னா கூட அதிகாலையில் எழுந்து படிக்கிறீங்களா அந்த டைமுக்கு ஈடே ஆகாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இயர்லி மார்னிங் எழுந்து படிங்க. ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் காலையில் டைமாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 6 மணிக்கு மேலே கூட எழுந்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ 70 டேஸில்
பார்த்தீங்கன்னா எல்லாரும் தயாராக இருந்துக்கணும். வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஹெல்த் இஷ்யூ வரும், படிக்க முடியாமல் என்னென்னலாம் ஆகுமோ அது எல்லாமே வரும். எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி கஷ்டப்பட்டு படித்து இந்த எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய தலையெழுத்தே மாறும். ஓகேங்களா? நம்மளுடைய தலையெழுத்து மட்டும் இல்லாமல் நம்மளை பின்னாடி, அதாவது நம்மளுக்கு அடுத்து வர நம்மளுடைய குழந்தைங்களுடைய தலைமுறையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய படிப்பு மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையும் மாறும். ஓகேங்களா? நம்ம அம்மா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க, நம்ம அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கார், நம்மளும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்ற ஒரு அந்த தூண்டுகோல் எதுலேருந்து வரும்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லேருந்து தான் அவங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படிங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6லேருந்து 7 மணி நேரம் படிங்க. வீட்டில் வேலை செய்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஜாபுக்கு போயிட்டு வந்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற டைமில் எல்லாத்துமே என்ன பண்ணணும்னா ஒரு ஹெட்செட் எதுனா வாங்கிக்கோங்க, காதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டுன்னு படிங்க. ஓகேங்களா? படிக்கிறது ஒன்று தாங்க வழி, வேறு எந்த வழியுமே கிடையாது. நம்மளுக்கு வேகன்சி கம்மி இப்படிலாம் சொல்லிட்டு நம்ம டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, நம்ம அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா எது சொன்னாலுமே எதுவும் மாற போகிறது கிடையாது. நம்ம தான் பார்த்திங்கன்னா படித்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கணும். தொடர்ந்து படிங்க. ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி படிக்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.